சீனிவாசன் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு டேப் ரெக்கார்டர் பாடும் ஆனால் பாடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சானியோ, இந்த மாடலில் ஃபிலிப்ஸு, இது மாதிரி சானியோ, ஷார்ப்பு, இந்த மாதிரி நிறைய மாடல் டேப் ரெக்கார்டர் உண்டு. இதில் என்னென்னா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. டேப் ஓடுது, லைட் எரியுது, லைட்டாக பாட்டு கேட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம். இதில் எலக்ட்ரானிக் சைடு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. பவர் சப்ளை பார்ட்டு, ப்ரீஆம்ப் பார்ட், ஆம்பிளிஃபையர் பார்ட், இந்த மாதிரி 3 பார்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பவர் ஆன் ஆகுதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பவர் ஆன் ஆகுது. இனி ப்ரீஆம்பில் ப்ராப்ளம் இருக்கா, ஆம்பில் ப்ராப்ளம் இருக்கா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து ப்ரீஆம்புக்கும் ஆம்புக்கும் இடையில தான் இருக்கும். இந்த வால்யூம் கண்ட்ரோல் செக்ஷனை நம்ம செக் பண்ணாலே போதும், ப்ரீஆம்பு ஒர்க் ஆகுதா, ஆம்பு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து ஒரு சின்ன ஐடியா தரேன், நீங்கள் வந்து உள்ள போர்டை கலட்டாமலே நம்ம இதை எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வால்யூம் கண்ட்ரோல் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்டீரியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 6 பின் இருக்கும். இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த வால்யூம் கண்ட்ரோல் இப்போ கிடைக்காது. நான் இன்னொரு வீடியோவில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் 3 பின் இருக்கும், இந்த பக்கம் 3 பின். இதுதான் ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலாக எப்படி மாற்றலாம், அது என்ன பின்னு, கிரவுண்டு, எது சிக்னல், எது அவுட்புட்டு, அது மாதிரி இதில் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இந்த டேப் ரெக்கார்டை பொறுத்தவரை இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து நமக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம், எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த செட் வந்து ஆனில் இருக்குது, இப்போ ரேடியோ மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள் டியூன் ஆகுது, இந்த லைட் எரிஞ்சிட்டு போகுது பாருங்கள், எஃப்எம் கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ நான் டேப் ரெக்கார்டர் மோடில் போடுறேன். உள்ள கேசட் இருக்குது, ப்ளே பண்ணுறேன். இந்த ஓடிட்டுருக்கு, வால்யூம் ஃபுல் வால்யூமில் இருக்குது, ஒரு சவுண்டும் வரல. ஓகே, இப்போ செக் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆம்பிளிஃபையர். நான் இதில் ஆக்ஸ் அவுட் எடுத்துருக்கிறேன். இது வந்து சிக்னல், இது கிரவுண்டு. நான் கொஞ்சம் வால்யூமை கூட்டுறேன், பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் கிரவுண்ட் வந்து இந்த மாதிரி இந்த பாடியில் கிரவுண்ட் வரும். நான் இப்போ இந்த இரும்பு ஃப்ரேமில் வந்து நான் கிரவுண்டை கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ரேடியோவில் வைக்கிறேன், ரேடியோ மோடில் இருக்குது, எந்த சவுண்டும் வரல. நான் இப்போ எந்த ஏரியா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஒரு சைடை இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு பின்னை நான் கிரவுண்டில் கொடுத்துருக்குறேன். இதான் மைனஸ் கிரவுண்டு பாடி. இதில் தான் 6 பின்னு வரிசையாக இருக்குது. இதில் நான் மேலே உள்ள பின்னில் கொடுக்குறேன். கடலை புண்ணாக்கு அது எப்படி விவசாயம் கட்டுப்படி ஆகும்? இப்ப பால் விலை அதுக்கு தகுந்த அளவுக்கு வர்றதுன்னு அப்ப அவங்க தண்ணியா கலப்பாங்க. ஆகிய நேரத்தை இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப எஃப்எம் மோட்ல இருக்கு. நான் இங்க இருந்து எடுத்திருக்கேன், வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து இங்க கிரவுண்ட் எடுத்திருக்கேன். வால்யூம் கண்ட்ரோல்ல இந்த ஃபர்ஸ்ட் பின்ல இருந்து கொடுத்திருக்கேன். ஆம்பிளிஃபையர் பாடுது கொடுத்து நீங்க வளர்த்தா இப்படி சலுகைகள் இருக்கு. இப்பவே கண்டுபிடிச்சாச்சு ப்ராப்ளம் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி அரசாங்க திட்டங்கள் அப்படி பாயணும், அது ஒரு காரணம் வரும். இப்படியே போனா மக்களுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க் ஆகல. அப்ப நான் இப்ப கொடுத்துருக்கிறது வந்து எதுல கொடுத்துருக்கிறேன்னா இன்புட்ல கொடுத்துருக்கிறேன். நான் இப்போ இதோட அவுட்புட்ல கொடுத்தாதான் வால்யூம் இந்த லாஸ்ட்ல கொடுக்குறேன். அதாவது ஒண்ணு வந்து மண்ணை உயிரோட்டமா வைக்கணும். இங்க பாருங்க, இயற்கை முறையில் அதுக்கு உரங்கள் கொடுக்கணும். அப்புறம் பூச்சி விரட்டி பூச்சி கொல்லி. இப்பதான் வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. அந்த கலப்பு பயிர்கள் வந்தா கொஞ்சம் மாறி பயன்படும். கால்நடைகள் இருந்தா கால்நடைகள் உரத்தை தூக்கி. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் இப்போ ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு இங்க இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஏரியா வரைக்கும் ஒர்க் ஆகுது. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு போகும். அந்த போர்டு ப்ராப்ளம். இப்போ நமக்கு இந்த போர்டில் ஐசி எங்கே இருக்குது, இதில் என்ன டிரான்சிஸ்டர் போயிருக்கு, இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இந்த ஐசி கிடைக்காது. அதை பண்ணும்போது இந்த போர்டு ப்ராப்ளம் வரும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரீஎம் சைடு வரைக்கும் ஓகே, வால்யூம் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டு கிடைக்குது. இந்த மாதிரி போர்டு வாங்கினீங்கன்னா இந்த எல்லோ ஒயர் 4 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர். இந்த 3 ஒரு கோர் ஒயர் இருக்குது. இந்த ஒயர் வந்து இன்புட். இதில் நடுவில் இருக்கிறது கிரவுண்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு சிக்னல், இந்த பக்கம் ஒரு சிக்னல்.
3 ஒயர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கொடுக்க போட்டிருப்பாங்க பவர் சப்ளை. ஏன்னா ரெக்டிஃபயர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம டேரெக்டாக வோல்டேஜ் கொடுக்கணும்னா டிசி வோல்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த பக்கத்துலேருந்து எடுத்தாச்சுன்னா டிசி வோல்ட் வரும். நான் இதை எப்படி கொடுக்கலான்னு சொல்லித்தரேன். நீ பாருங்கள், இதை மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் இருந்துன்னா இந்த கெப்பாசிட்டரில் 2 எண்ட் இருக்கும். இந்த 2 எண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் நீங்களே எடுத்துக்கலாம். இது டிசி டேரெக்டாக கொடுக்க இருந்தால், ஏன்னா இங்கே நீங்கள் டிசி எடுக்கிறது தான் ஈஸி. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஒயரை நம்ம அப்படியே கொடுத்துடலாம். இந்த 4 ஒயரும் இது இன்புட்டை கொண்டு வால்யூம் கண்ட்ரோலில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ சொல்லித்தரேன். மல்டிமீட்டரை டிசி 20 போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் கிரவுண்டு. ஒரு சைடு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மோட்டாருக்கு 2 லைன் எடுத்துருக்குறாங்க. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் தான் இதுவும் ஒன்று தான். ஓகே, ஸோ இது நெகட்டிவ்னு வச்சுக்கோ. இந்த மோட்டாருக்கு பாசிட்டிவ் எங்கே வருதுன்னா இந்த ஒரு லீஃப் சுவிட்சுன்னா இருக்குது. இந்த சுவிட்சில் போய் கட் ஆகி இந்த வருது. கண்டிப்பாக இந்த 2லேயும் ஒன்று பாசிட்டிவ், இது பாசிட்டிவாக இருக்கும் அல்லது இது பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வைக்கிறேன். மல்டிமீட்டரில் 13 வோல்ட் காமிக்குது. ஸோ நமக்கு ப்ளஸ் மைனஸ் எடுத்தாச்சு. இந்த இருக்குது, இதிலேருந்து மைனஸ் எடுத்துக்கலாம், இதிலேருந்து ப்ளஸ் எடுத்துக்கலாம். இங்கே போய் இங்கேருந்து கட் ஆகி நமக்கு இதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா இது லீஃப் சுவிட்ச் ஒர்க் ஆனால் தான் இதில் வோல்ட் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக இதில் எடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸு, இதில் எடுத்திங்கன்னா மைனஸ். அப்போ ஆம்பிளிஃபயருக்கு இதிலேருந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். இதாக இருக்குது, 13 வோல்ட் வருது. சூப்பராக எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் ஒயர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த இருக்குது ஸ்பீக்கருக்குள்ளே கனெக்டரு இந்த இருக்குது. ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துங்க. ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டில் நம்ம செக் பண்ண வேண்டியது. சில சமயங்களில் ஸ்பீக்கர் ப்ராப்ளம்னாலும் நமக்கு இது பாடாது. நான் இப்போ செக் பண்ணுற பாருங்க. இதில் கருப்பு 2 கிரவுண்டு, ஒரு ஆரஞ்சும் ஒரு சிவப்பு இருக்குது. அது 2 தனித்தனி ஸ்பீக்கர் இருக்குது. நான் ஒரு சைடு கொடுக்குறேன் கருப்பில். இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, தெரியுதா பாருங்க. இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட்டும் இந்த 3வது பின்னும் ஒரு ஸ்பீக்கர். ஓகே, இனி அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய கருப்பும் இதுமா இருக்கும். இந்த லாஸ்ட் பின்னும் இந்த ஸ்பீக்கர் நான் சவுண்டு கேட்குது. ஓகே, ஸோ ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். டேரெக்டாக இதை கட் பண்ணிடலாம். ஒருக்கா செக் பண்ணுறேன். இந்த சிவப்புக்கு எந்த கிரவுண்ட்னு பாருங்கள், ஒரு கிரவுண்டுக்கு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஸ்பீக்கர், இதுவும் ஒரு ஸ்பீக்கர். கண்டிப்பாக இதுவும் இன்னொரு ஸ்பீக்கராக இருக்கும். 9 வோல்ட் கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. இதோட ஹை வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடும். இதுவும் இன்னொரு ஸ்பீக்கர் இந்த ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். 2 ஸ்பீக்கருக்கும் இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் அவுட் இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், இது 2 கிரவுண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது 2 கிரவுண்டு, இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர். அப்போ ஸோ இது 2 நான் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த சொட்டை போட்டுக்கேன். இந்த 2 ஒரு ஸ்பீக்கருக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பவர் சப்ளைக்கு இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கொடுக்குறதுக்காக போட்டிருக்கிறோம். நம்ம டேரெக்டாக இந்த கெப்பாசிட்டியில் இந்த எண்டுக்கும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மோட்டர்லேருந்தே நெகட்டிவ்லேருந்து எடுக்கிறேன். பாசிட்டிவை இந்த எண்ட்லேருந்து எடுக்கிறேன். ஏன்னா அந்த லீவ் சுவிட்சுக்கு முந்தின இடத்துலேருந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இதை கொண்டு போய் இங்கே பாருங்கள், இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த மைனஸ் தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது மைனஸ் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு. ஸோ இந்த எண்டு மைனஸில் மைனஸை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணோடனே இங்கே பவர் வந்துடும். நமக்கு இந்த ஆம்பிளிஃபயர் போர்டுக்கு பவர் வந்துடும். ஓகே, ப்ளஸ் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த மைனஸ்னால் கண்டிப்பாக இந்த டெர்மினல் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த இருக்குது கெப்பாசிட்டியில் அடுத்த எண்டு ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் மட்டும் பார்த்தா போதும். சின்ன போர்டு வாங்கினீங்கன்னா இந்த பெரிய கெப்பாசிட்டர் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சரி, இப்போ இதில் போட்டிருக்கக்கூடிய பவர் சப்ளை இங்கே இருக்குது. அது எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கொடுக்குற மாதிரி போடும். இது வந்து எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு அது தேவையில்லை. நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இது காமன் கிரவுண்டு, இது ஒரு சிக்னல், அது ஒரு சிக்னல். ஓகே, இது ஒரு சிக்னல்,
ஏன்னா இது நடுவில் இருக்குது, நடுவில் இருக்குது காமன். இது ஒரு சிக்னல், இது இன்னொரு சிக்னல். நான் ஏற்கனவே கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒன்று இந்த பக்கமும், இன்னொன்று இதில் வந்து 1 2 2 3 கிரவுண்டு, 4வது பின்னில் கொடுக்கணும். இப்போ இன்புட் சோல்டரிங் பண்ணியாச்சு. இது கிரவுண்டு, இதை நம்ம கடைசியில் சோல்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பீக்கர் வேறு கொடுக்குறேன். இது இன்னொரு ஸ்பீக்கர். ஓகே, இப்போ ஸ்பீக்கர் வேறு கொடுத்தாச்சு, பவர் சப்ளை கொடுத்தாச்சு, இன்புட்டு கொடுத்தாச்சு. கிரவுண்டு மட்டும் கொடுக்கல, கிரவுண்டை செக் பண்ணி கொடுப்போம். சரி, நான் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. மக்கள் நலனுக்கான விவாதங்கள் இங்கே பாட ஆரம்பிச்சாச்சு பாருங்க. எதிர்க்கட்சிகள் நான் இதை கிரவுண்ட் பண்ணுறேன். அவர் குறை கூறினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி கிரவுண்டு கொடுக்காமலே பாடுது. பவர் சப்ளைல இருந்து இதுக்கு கிரவுண்ட் கிடைக்கிறதுனால கிரவுண்ட் கொடுக்காமலே அது பாடுது. உச்சத்தை எட்டி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். பிரதமரின் பதிலுரைக்கு பின்னர் நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்ப பாருங்க, வாக்கெடுப்பின் மூலம் இந்த போர்டை நம்ம ஈஸியா உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் இங்க பாருங்க, இவ்வளவு இடம் இருக்கு. இதுல இந்த பக்கம் எங்கேயாவது இது ஜாயிண்ட் ஆகாத இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி. அப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் எதுல தான் இருந்திருக்குன்னா ஆம்பிளிஃபையர் சைட்ல தான் இருந்திருக்கு. இங்க பாருங்க, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் நான் ஸ்டேஷன் முடிக்காம காணப்பட்ட இந்த சாதனையை நாம் எட்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிஜேபி 9 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அனைத்து துறைகளும் வளர்ச்சியை கண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஓகே, ஓகே, டேப் ரெக்கார்டரும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் வந்து நமக்கு சால்வ் ஆயிருக்கு. என்னன்னா, இங்கே போர்டை கலட்டி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியாமல் மொத்தத்தில் செட்டை நாசமாக்குறதோட இங்கே வந்து இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். என் ப்ராப்ளம் வந்து ப்ரீ ஆம்பில் இருக்கா, இல்லை ஆம்பில் இருக்கா, இல்லைன்னா பவர் சப்ளை சைடு இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரீ ஆம்பில் இருந்ததுன்னா நம்ம இதே மாதிரி ப்ரீ ஆம்பு போர்டு நம்ம செக் பண்ணி போகணும். அது நான் இன்னொரு வீடியோவில் ப்ரீ ஆம்பு மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னா, ஈஸியாக ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சோம், அதை சால்வ் பண்ணோம். ஏன்னா இந்த போர்டு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டெல்லாம் எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் அவைலபிள். அதனால் நீங்களே இதை வாங்கி பண்ணலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமலே பவர் சப்ளை மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த பாடியை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் மாட்டினா எப்படி அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ரேடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்